கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் வேத வசனம் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வேதத்தில் அநேகரை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார். அநேகரை, பிரைஸ் தி லார்ட். யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார். யானோக்கை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நோவாவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார். இப்படி வேதத்தில் அநேகரை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார். யோபுவை குறித்து சொல்லும்போது அவனுடைய யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கு இப்படியாக சொல்லப்பட்ட வாசிப்போமாக. யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாக இருந்தான். பாருங்கள், அங்கே ஆண்டவர் அங்கு 2 சாட்சியை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஒன்று தேவன், இன்னொன்று சாத்தானு சாட்சி கொடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு தூரம் அப்போ அவன் தேவனுக்கு பயந்தவராக இருந்திருப்பார் என்பதை அவன் யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனால் சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்கள் நம்மை புகழலாம், பெரிதாக பேசலாம், பிரைஸ் தி லார்ட். அது ஒன்றும் செல்லாது. தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். அவனை யோபுவை குறித்து சொல்லும்போது அவன் எப்படிப்பட்டவனா வாசிப்போமாக. ஒரு முறை கூட அவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமனும் சன்மார்க்கன், பாவம் செய்யாதவன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பான வழிகளுக்கெல்லாம் விலகுகிற மனுஷனாக இருந்தான். பேசுகிறான். அவனை போல ஒரு மனுஷன் இல்லை என்று அந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதுபோல் இன்னும் நாம் பார்க்கும்போது யானோக்கை குறித்து அங்கு சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும். எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வாசிப்போமாக. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். பாருங்கள், அங்கு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே சாட்சி பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு நபரை கர்த்தர் பரலோகம் அங்கீகரிக்க வேண்டும் என்றால், ஒரு நபரை கர்த்தர் அவருடைய ராஜ்யத்திற்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த பூமியில் இருக்கும் போதே கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி உடையவனாய் காணப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், யானோக்கை குறித்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாய் வேதம் சொல்லுகிறது. 300 வருஷங்கள் அவன் தேவனோடு சஞ்சரித்தான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது குமாரரையும் குமாரச்சிகளையும் பெற்றான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பஸ்தனாய் பூமியிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில், பிரைஸ் தி லார்ட், அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றான். பிரைஸ் தி லார்ட். அன்பான பிள்ளைகளே, இந்த பூமியில் தேவன் நமக்கு கொஞ்ச காலம் அவர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலம் கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு காலமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னுமாய் வேதத்தில் பார்க்கும்போது அதனுடைய ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வாசிப்போமாக. நோவாவை குறித்து தேவன் அங்கு சாட்சி கொடுக்கிறார். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று கர்த்தருடைய வேதம் அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவின் நாட்களை குறித்து 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அந்த நாட்கள் இருந்ததான ஜனங்கள் எல்லாருமே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் தன் வழியை கெடுத்து கொண்டான் என்று கர்த்தருடைய வேதம் தெளிவாய் அந்த நாட்களிலே வாழ்ந்த ஜனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலேயும் ஹல்லேலூயா ஒரு மனிதன் சாட்சி உள்ளவனாக இருந்தான், அவன்தான் நோவா. பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, இவை நமக்கு எப்படி எச்சரிக்கிறது தெரியுமா? இந்த காலம் பொல்லாத காலம், கொடூரமான பாவமும் அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இந்த பூமியில் வைத்திருக்கிறார். எதற்காக? கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்வதற்காக. ஆமென். இந்த பூமியில் நாம் வாழும்போது தேவனுக்கு பிரியமானவள் என்று நாம் ஒரு சாட்சி உள்ளவர்களாய் வாழும்போது, ஆமென், கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். கர்த்தருடைய வேதம் அதுதான் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் தேவனுடைய பார்வையில் ஒரு தகுதி உள்ள நபராய் வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென். நோவாவின் நாட்களில் சகல ஜனங்களும் பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து, தன் வழிகளை கெடுத்து கொண்டு மனம் போல வாழும்போது இதோ ஒரே ஒரு குடும்பம் மட்டும், ஆமென், நோவா, அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், அவனுடைய மருமக்கள், ஆமென், ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டதான குடும்பமாய் காணப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று உலகம் முழுவதும் பல அக்கிரமங்கள், அநியாயங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அருவருப்புகள் பெருகி கொண்டிருக்கிறது. பாவத்தை மனிதன் பால் போல் பருகி கொண்டிருக்கிறான். அவன் தன் வழிகள் தாறுமாறாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கொலைகள் பெருகிவிட்டது, கொள்ளைகள் பெருகிவிட்டது, அநியாயங்கள் பெருகிவிட்டது, விபச்சாரங்கள், வேசுத்தனங்கள் பெருகிவிட்டது. இப்படிப்பட்ட இந்த உலக மக்கள் மத்தியில் ஹல்லேலூயா பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு வைத்தது நோக்கம் என்னவென்றால், ஹல்லேலூயா, பரலோகம் அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்வதற்காய். ஹல்லேலூயா. யானோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றது போல இந்த நாட்களிலும் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதுபோல இன்னுமாய் பார்க்கும்போது ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்லும்போது என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் குறித்து கர்த்தர் எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி பாருங்கள். என் சிநேகிதன் ஆபிரகாம், என் சிநேகிதன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறார். அப்போ தேவனுக்கு சிநேகிதனாக இருக்க வேண்டும் என்றால் எவ்வளவு தூரம் உலக பிரகாரமாக ஒரு சிநேகிதன் இறுதிய பூர்வமாக நேசிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஏற்றபடி வாழ வேண்டும், அவனை துக்கப்படுத்தாதபடி வாழ வேண்டும் உலகத்தில். அப்படி என்றால் ஆபிரகாம் தேவனுடைய இருதயத்துக்கேற்றவனாய், தேவனை துக்கப்படுத்தாதவனாய் வாழ்ந்தான் என்பதை இதன் மூலம் அறிகிறது. காரணம், ஆபிரகாமை என் சிநேகிதன் என்று கர்த்தர் சொன்னார். இன்னுமாய் பார்க்கும்போது மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் நிருபம் 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. எபிரேயர் 3:2 தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே குறித்து கர்த்தர் சொல்லும்போது அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அப்ப தேவன் அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறார். தேவ ஜனத்தை ஒப்பு கொடுத்து, பிரைஸ் தி லார்ட், அவர்களை எகிப்தின் அடிமைத்துவத்தில் இருந்து விடுவித்து கானானுக்கு நேராக வழி நடத்துவதற்காக கர்த்தர் ஒப்படைத்தார். அங்கிருந்து எகிப்தில் இருந்து மோசேயின் வாழ்நாள் பூராவும், ஆமென், வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய வீட்டில் எங்கு அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா? உண்மை உள்ளவனாக இருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷனுடைய பார்வையில் உண்மையாக இருப்பது போல் நடிக்கலாம்.
ஆனால் தேவனுடைய பார்வையில் உண்மையாக இருப்பது போல் நடிக்க முடியாது. கர்த்தர் எல்லா நிலையிலையும் நம்மை மிகவும் கவனிக்கிறவராய் பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வேதத்தில் இவ்வளோ அநேக காரியங்களை பார்க்க முடியும். இன்னுமாக தானியேல் புத்தகத்தில் 9வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வாசிப்போமாக. நீ மிகவும் பிரியமானவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலை குறித்து நீ மிகவும் பிரியமானவன் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். எவ்வளோ அருமையான கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ மிகவும் பிரியமானவன். அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென். ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் இங்கு ஒரு கூட்டம் பிரியமானவர்கள், தேவனால் சாட்சி கொடுக்கப்பட்டவருடைய பெயர்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டு வந்தேன். இவர்களை நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் அலசி பாருங்கள். இவர்கள் வேதத்துக்கு புறம்பானவர்கள் அல்ல, வேதத்துக்கு உள்பட்டவர்கள். இவர்கள் அவர்களுடைய வேத வசன பகுதிகளை நீங்கள் படித்து பாருங்கள். அவர்கள் தேவனை எப்படியெல்லாம் பிரியப்படுத்தினார்கள், தேவனுடைய பார்வையில் அவர்கள் அவரை சந்தோஷப்படுத்துகிற நபர்களாய் வாழ்ந்தார்கள் என்பதை வேத வசனங்கள் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், தானியேலை குறித்து கர்த்தர் சொல்லும் என்ன சொல்லுகிறார்? நீ மிகவும் எப்படிப்பட்டவன்? பிரியமானவன், மிகவும் பிரியமானவன். தானியேல் இந்த நிலையில் தேவனுடைய பார்வையில் பிரியமானவன் சாட்சி எப்படி பெற்றிருப்பான் என்று நாம் சில காரியங்களை மட்டும் நான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேசலாம். தானியேலை குறித்து சில காரியங்கள் எல்லாரை குறித்தும் பகிர்ந்து கொள்ள முடியாத நேரம் குறைவாக இருக்கிறபடியினால் தானியேலை குறித்து மட்டும் சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தானியேல் புத்தகம் 1வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோமாக. அதனுடைய 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலை குறித்து நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவனை எருசலேமிலிருந்து நேபுகாத்நேச்சர் பைசலான் அவனை அங்கிருந்து அடிமையாக அங்கிருந்து யுத்தத்திற்கு போய் எருசலேமை முற்றுகை போட்டு அங்கிருந்து கொண்டு வந்த அநேக எருசலேமை சார்ந்தவர்கள் உண்டு. அவர்கள் ஒருவன் தான் தானியேல். பிரைஸ் தி லார்ட். அவர்களை கொண்டு வந்து அடிமையாய் பிடித்து கொண்டு வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். கொண்டு வந்து இங்கு அன்றைய நாட்களில் இன்றைய நாட்களை போல அல்ல. இன்று ஒருவனை பிடித்து கொண்டு வந்து விட்டால் சிறையில் போட்டு அவனை மிகவும் அதிகமாய் கொடுமைப்படுத்துவார்கள், துன்புறுத்துவார்கள். அந்த நாட்களில் ராஜாக்களுக்கு சில காரியங்கள் இருந்தது. என்னவென்றால், நல்ல சௌந்தரியமான வாலிபர்களை கொண்டு வந்து பேசலாம். சிலரை அரண்மனை வேலையாட்களாகவும் மற்றும் கீழ்ப்பகுதியில் வேலை செய்வதற்காக பணிவிடை செய்வதற்காகவும் வேலை செய்வதற்காகவும் வைத்து அவர்களை பணி எடுக்க செய்ய வைப்பார்கள். அதில் ஒருவன் தான் தானியேல். பேசலான். இந்த தானியேலையும் அடிமையாக அங்கிருந்து பிடித்து கொண்டு வந்து அவனை இங்கு கொண்டு வந்து அரண்மனையிலே வேலைக்காக வைக்கப்பட்டிருந்தது. அதற்காக அவனை ஆயத்தப்படுத்துகிறார்கள். என்னவென்றால், அதில் நாம் பார்க்கும்போது வாசிப்போமாக 1வது அதிகாரம் 4-5 வாசிப்போம். முதலாவதாக கல்தேரின் பாசை ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினை ஒரு பங்கை நியமித்து இவர்களை அங்கு ராஜாவுக்கு முன்பதாக பணிவிடை செய்வதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஆயத்தப்படுத்துகிறார்கள்.
அந்த ஆயத்தப்படுத்துவர் கொடுக்கப்படுகிற உணவு என்னவென்றால், பிரைஸ் தி லார்ட், ராஜா உண்ணும் உணவு, அவன் குடிக்கிற பானம், இவைகள் இவர்களுக்கு 3 ஆண்டுகள் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கொடுக்கிறதான் புசிக்க வேண்டும். காரணம் என்ன? ராஜா முன்பதாக கொண்டு நிறுத்தும் போது முகவாடலாக இருக்கக்கூடாது, நல்ல வாட்டசாட்டமாய் அழகா புஷ்டியாக இருக்க வேண்டும். ராஜாக்கள் உண்கிற உணவுகள் மிக கூடின விலை உயர்ந்ததாக இருக்கும். சாதாரணமான மனிதர்கள் யாரும் அந்த உணவு உண்ணவே முடியாது, கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். என்ற வேதத்தில் சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சாலமோன் சரித்திர காரியங்கள் குறித்து தேடும்போது ராஜா, அதாவது சாலமோன் மற்ற ராஜாக்களை தன் அரண்மனைக்கு வரும்போது விருந்துக்காக அழைக்கும் போது அவர்கள் மயில் மூளையில் அவர்கள் உணவு ஆயத்தப்படுத்தி உணவுகளை கொடுக்கிறதாக எழுதப்பட்டிருந்தது. அப்படி மிக மிக விலை உயர்ந்தது. உடம்புக்கு சத்து ஏறுகிற காரியங்களை அங்கு உணவாக அவர்கள் சாப்பிடுவது பழக்கம் உண்டு. அவ்விதமாக இன்னும் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ராஜாக்கள் நேபுகாத்நேச்சர் அவர் உண்கிற உணவு எல்லாமே அவர்கள் வழிபடுகிறதான தெய்வங்களுக்கு முன்பதாக வைத்து படைத்து பூஜிக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் உண்பார்கள். இது அந்நாட்கள் மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களிலுமே அது அவர்கள் அதை கை கொண்டு வருகிற ஒரு பழக்கம். அதுவும் அந்த நாட்களிலே அதிபக்திமான்களாக இருந்தார்கள். அவனுடைய உணவு எல்லாவற்றையும் எடுத்து படைத்து அந்த பூஜித்து அதன் பிறகுதான் அந்த உணவை ராஜாக்களுக்கு உணவாக கொடுப்பார்கள். அந்த உணவு தான் தானியேலுக்கும் இவனை சார்ந்த நபர்களுக்கும் கொடுப்பதற்காக ராஜா கட்டளை. பிரைஸ் தி லார்ட். அதுதான் சொல்லப்பட்ட வாசிப்பு 5ஆம் வசனம். தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்தான். அல்லேலூயா. நியமித்து 3 வருஷம் என்ன செய்ய? வளர்க்க. அந்த உணவை கொடுத்து அவர்கள் என்ன செய்ய? வளர்க்க. சரீரத்தினுடைய அழகு எல்லாம் புஷ்டியாய் ராஜாவுக்கு முன்பதாய் நிற்பதற்கும் பணிவிடை செய்வதற்கும் அவர்கள் தகுதி உள்ள நபர்களாய் மாற்றுவதற்காக நல்ல சத்தான போஜனம். ஆமென். பாருங்கள், வாசிப்போம். அவர்களுக்குள் யூத புத்திரராகிய தானியேல் இருந்தார்கள். தலைவன் சத்துரு ஒரு தேவனுடைய பிள்ளையை தன் பக்கமாய் கொண்டு வருகிறதை ஒரே அடியாக கொண்டு வருவதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாய் கொண்டு வருவான். பிரைஸ் தி லார்ட். முதலாவது அவர்களுக்கு உணவு, அவருடைய பெயர் மாற்றம், மொழி மாற்றம், இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் தன் பக்கமாய் வளைக்க ஆரம்பிக்கிறான். பாருங்கள், இப்பொழுது பெயர் மாற்றுகிறான். முதலாவது மொழி, அடுத்தது உணவு, அடுத்தது பெயர். வாசிப்போம். என்றும் மறுபெயரிடம் நமக்கு பொதுவாகவே தேவனுடைய பிள்ளை சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ என்று தான் நம்ம பேசி பழக்கம். ஆனால் இந்த சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ என்றுள்ளதான பெயர் முதலாவது அவர்களுக்கு இருந்ததான பெயர் அல்ல. எகிப்தின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் போட்ட பெயர். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அந்த பெயர்கள் என்னவென்றால் அவன் தேசத்தின் அவன் வழிபடுகிற தெய்வங்களுடைய பெயர்கள் அர்த்தம் கொண்ட பெயராகும். ஆனால் அவர்களுக்கு முதலாவது இருந்தது என்ன பெயர் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். அனனியா, அடுத்தது சாத்ராக், வாசிப்போம், மிசாவேல், அசரியா, 3 பேர். ஒன்று தானியேல். பிரைஸ் தி லார்ட். இவருடைய பெயர்களை மாற்றம் செய்து அவன் நாட்டு நபராக, அவனுக்கு முன்பாக நிற்கிற நபராக பெயர் மாற்றம் செய்கிறான். பிரைஸ் தி லார்ட். அதன் பிறகு வாசிப்போம். இப்பொழுது இங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. தானியேல் ஆழமான தீர்மானம் எடுக்கிறார். ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் தானியேலை சிறையில் போடவில்லை, ராஜா அரண்மனையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார். ராஜாவுக்கு முன்பதாக குறிப்பிட்ட ஆண்டுகள் கழித்து நிறுத்தப்படுவதற்காக அவனுக்கு பணிவிடை செய்வதற்குரிய நபராக, முக்கியமான நபராக மாற்றுவதற்காக இவனை உணவு கொடுத்து ஆயத்தப்படுத்த சொல்லி இருக்கிறான். தவறான, அவர்களுடைய முறைப்படி தவறான காரியத்துக்கு அல்ல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில் அவர்கள் வைப்பதற்கு அவர்கள் விரும்பினாலும் கூட தானியேலுடைய வாழ்க்கையில் அவர்கள் விருப்பத்திற்கு அவர் மலைந்து கொடுக்கவில்லை. வாசிப்போம். தானியேலோ வென்றால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு நாம் பார்க்கும்போது அருமையான சம்பவத்தை பார்க்க முடியும். ராஜாவின் போஜனம், திராட்சரசம், ராஜாவின் அங்குள்ள பானம் பண்ணுகிற திராட்சரசம், இந்த உணவை அவன் எப்படி பார்க்கிறான்? தன்னை தீட்டுப்படுத்துகிற ஒன்று என்று அவன் புரிந்து கொண்டான். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கிடைத்த வாய்ப்பு, பிரச்சனை, நல்ல பொசிஷனில் கொண்டு விட போகிறாங்க, நல்ல ஜாப் கிடைக்க போகுது, ராஜ அரண்மனையில் ராஜாவாகவே நம்ம இருக்கலாம், கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு நல்லா இது பண்ணலாம், நம்ம சோத்திரம் போட்டு சாப்பிடலான்னுட்டு இப்போ உள்ள கிறிஸ்தவர்களை போல் அவன் நினைக்கவே இல்லை. அவனுக்குள்ள ஆழமான ஒரு அறிவு இருந்தது. நான் சேவிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் மட்டுமல்ல, அவரே தேவன் மட்டுமல்ல, அவர் பரிசுத்தமான தேவன் மட்டுமல்ல, எது என்னுடைய தேவனுக்கு பிரியமானது, எது என் தேவனுக்கு பிரியம் இல்லாதது, எதை கர்த்தர் நேசிக்கிற காரியம், எது கர்த்தர் வெறுக்கிற காரியம் என்பதை திட்டம் தெளிவாக தானியேல் அடையாளம் கண்டு கொண்டார். ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் எங்கே வேலையில் இருந்தாலும் சரி, பெரிய ஒரு அதிகாரி என்றுள்ள பொசிஷனில் இருந்தாலும் சரி, ஒரு தலைமை என்றுள்ள பொசிஷனில் இருந்தாலும் சரி, பைசரா எதில் இருந்தாலும் ஹல்லேலூயா, ஆண்டவர் யார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த நாட்களில் பார்க்கும்போது அரசியலில் அநேகர் வருவார்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருந்து பின்மாறி போனவர்கள் அநேகர் உண்டு. மட்டுமல்ல, பிரைசலார், பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்து எல்லாம் செய்கிறவர்களாக மாறி அநேகர் உண்டு. அநேகர் நினைப்பார்கள், நாம் இந்த அரசியலில் ஈடுபட்டு விட்டால், போய்விட்டால் நல்லது செய்யலாம், நமக்கு ஒரு பதவி கிடைத்து விட்டால் நம்ம மக்களுக்கு உதவி செய்யலாம், அங்கு சென்றாலும் பக்தியாக நாம் வாழலாம் என்றுள்ள ஒரு எண்ணத்தோடு கடந்து செல்வார்கள். ஆனால் எந்த காரணத்தினாலே அது முடியாது. அது மட்டுமல்ல, இந்த நாட்கள் வருகிற நெருக்கங்களை பார்க்கும்போது சாதாரணமாகவே ஒரு தெய்வ பக்தியாக வாழ்வதே மிக கடினமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு பதவியில் இருந்து கொண்டு பரிசுத்தத்தை காத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறதான அநேகர் உண்டு. அது எல்லாராலும் ஆகிற காரியம் அல்ல. ஆனால் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இடத்தில் தானியேல் ஆழமான ஒரு தீர்மானம் எடுத்தான். ஆழமான தீர்மானம் அவன் எடுக்க காரணம் என்ன தெரியுமா? தான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டதென்று ஒரு அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கோ ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கோ இல்லை என்றால், ஹல்லேலூயா, இந்த இடத்தில் சறுக்கல் ஏற்பட்டுவிடும். அநேகருக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சறுக்கல் ஏற்பட்டு உலகத்துக்கு ஒத்தபடி வாழ்வதற்கு தங்களை விட்டு கொடுக்கிறார்கள் என்றால், ஆண்டவரை குறித்த ஒரு அறிவுக்குள் அவர்கள் இல்லை என்பது அர்த்தம். ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் ஆராதிக்கிற தேவனை குறித்த ஒரு தெளிவான ஒரு அறிவு வேண்டும். அவருடைய பரிசுத்தத்தை குறித்ததான ஒரு தெளிவான அறிவு வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. எப்படியோ இருக்க இல்லை, தேவன் விரும்புகிற பரிசுத்தம். ஹல்லேலூயா. இங்கு நான் பார்க்கும்போது தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவன் பானம் பண்ண திராட்சை ரசத்தினாலும்
அந்த உணவு அவனை தீட்டுப்படுத்தும் என்று அறிந்திருந்தான். நம்ம நினைப்போம் பரவாயில்ல, நம்ம ஜெபம் பண்ணி சாப்பிட்டுடலாம் என்று. அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு சாக்கு போக்கு வார்த்தைகள் உண்டு. ஒரு தேவனுடைய பிள்ளை எதில் விலகி இருக்கணுமோ விலகிதான் இருக்க வேண்டும். அது இன்னது இப்படிப்பட்டதென்று ஒரு அறிவு உனக்கு கிடைத்து விட்டால் அதில் ஒரு தேவனுடைய பிள்ளை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்கு தெரியாதது அது வேறு. நாம் ஜெபிக்கும்போது பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆனால் துணிந்து நாம் செய்வது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை களங்கப்படுத்தும் மட்டுமல்ல, தேவனுக்கு பிரியமானவன் என்ற நிலையை நாம் இழக்க வேண்டியவர். தானியுடைய வாழ்க்கையில் அதுதான். அவன் என்ன செய்தானா, பிரைசலால், அவன் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தீர்மானம் பண்ணி கொண்டு. பாருங்கள் எவ்வளவு அருமையான ஒரு கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். ஹல்லேலூயா. தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் என்ன செய்தானா, தீர்மானம் பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் எவ்வளவுக்கு உடைய தீர்மானம் ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். தீர்மானம் ஆழமாக இருக்கிற வரையிலேயும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றிகரமாக கடந்து செல்லும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, தன் இருதயத்தில் என்ன பண்ணானா, தீர்மானம் எடுத்தான். மட்டுமல்ல, பிரதானிகளும் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. அவன் கேட்டான், ஐயா, இதனால் நான் தீட்டுப்படுத்துகிற பொருள் இது, என்னுடைய ஆண்டவருக்கு இது பிடிக்காது, நான் இதை புசிக்க முடியாது என்று அங்கு கேட்டுக்கொண்டான். வேதம் சொல்லுகிறது செய்தார். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது பாருங்கள், அவருடைய தீர்மானம் ஆழமாக இருந்தபடியினால் கர்த்தர் இந்த பிரதானியுடைய தலைவருடைய உள்ளத்தில் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆழமான தீர்மானம் எடுக்கிறவர்களாக இருப்பதை தேவன் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அனுகூலமான நிலையில் உள்ளதான வாசலை நமக்கு திறக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் எடுக்கிற தீர்மானம் ஆழமானதாய் உண்மையானதாய் இருக்கும் என்றால், ஹல்லேலூயா, தேவன் அந்த இடத்தில் நமக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். என் மகன் இந்த விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கிறான், என் மகன் இந்த விஷயத்தில் உண்மையாக இருக்கிறான், இவனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, இன்னும் அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் மிகவும் பிரியமானவன் என்ற ஒரு சாட்சி பெறுவதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். தேவன் அறிகிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது 6வது அதிகாரம் 9, 10 வசனத்தை வாசிப்போமாக. பாருங்கள், இங்கு அடுத்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். அந்த 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எவனாயிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்தும் என்ன செய்யக்கூடாது, விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜ கட்டளை பிறப்பித்தது. உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டார்கள். மட்டுமல்ல, அந்த பத்திரத்திற்கு தாக்கி செய்து ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது. முத்திரை போட்டாச்சுனாக்கா அவ்வளவுதான், இனி மாற்ற முடியாது. என்ன அங்கே தீர்மானிக்கப்பட்டதோ அது நடைமுறைப்படுத்தப்படும், செயல்படுத்தப்படும். பைசலால் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ என்றால் பாருங்கள், இந்த இடத்துல தான் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆமென். 1 மாதம் யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது என்று சொல்லிட்டா
ஜெபம் பண்ணுறது கேள்விப்பட்டால் கொண்டு போடணும். அப்படி ஏதாவது ஒரு சட்டம் போட்டால் என்ன ஆகும்? யாரும் பைபிள் படிக்கக்கூடாது, யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது என்று ஒரு கட்டளை பிறப்பித்து விட்டால் இன்று இருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எதுக்கு வீணா வம்பு? நம்ம ஜெபம் பண்ணாமல் மனசுலேயே நினச்சிக்கலாம், என்ன ஆண்டவர் நம்ம இருதயத்தை தானே பார்க்குறாரு, என்ன அழகான ஒரு காரணம் சொல்லிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது அவன் ஜெபித்து பழகினவனை எந்த வல்லமையும் தடுக்க முடியாது. ஜெபித்து பழகினவனை எந்த கட்டளை சட்டத்திட்டமும் தடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதுதான் சொல்லப்பட்டு தானியேலோ வென்றால் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் மேல் அறையிலே நேராக திறந்திருக்க முன் செய்து வந்தது போல தினம் 3 வேளையும் தான் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. கட்டளை பிறந்தது, சட்டம் பாசாக்கப்பட்டது. இதெல்லாம் அவன் அறிகிறான். தேவனை உண்மையாய் நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எந்த சட்டமும் தடுக்க முடியாது. ஆமென். தானியேலுக்கு தெரியும், நான் சேவிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவன். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, யாராவது ஜெபம் பண்ணவோ யாராவது ஏதாவது விண்ணப்பம் பண்ணவோ செய்தால் சிங்கத்தின் கெபியிலே போடப்படும். எவ்வளோ கொடிதான ஒரு காரியம். இதை அறிந்தும், ஹல்லேலூயா, நேரம் ஒன்று அவன் அறிந்தும் ஆழமான தீர்மானத்தோடு அங்கு உறுதியாக நின்றான். தேவன் அவனுக்கு துணை நின்றான். அது தேவனுடைய பார்வையில் பிரியமானதாக இருந்தது. இங்கு நாம் பார்க்கும்போது ஜெபிக்க கூடாது, விண்ணப்பிக்க கூடாது என்றுள்ளதான சட்டம் பாசாக்கின போதிலும் கூட, ஆமென், ஹல்லேலூயா, இவன் பதிவாக செய்து வந்தது போல, ஆமென், தினம் 3 வேளை மேல் மாடியில் ஏறி ஜெபிக்க கடந்து சென்றான். வேதம் சொல்லுகிறது, அவனை பிடித்து சிங்கக்கவியிலே போட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கத்தின் வாயை கர்த்தர் அடைத்தார். தேவனுக்கென்று வைராக்கியமாக நிற்கும்போது தேவன் நமக்காக வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கென்று ஒரு உண்மையாய் உறுதியாய் வைராக்கியமாய் ஜீவிப்போம் என்றால் தேவனும் நமக்காய் வைராக்கியம் உள்ள தேவனாக இருப்பார். ஆமென். ஒரு கடமை கிறிஸ்தவர்களாய் அல்ல, ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களாய், உறுதியான கிறிஸ்தவர்களாய் ஒரு தேவனுடைய பிள்ளை வாழும்போது, ஆமென், தேவன் நமக்கு துணையாய் அவன் நிற்கிறவர். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னுமாய் பார்க்கும்போது அதனுடைய 10வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, வாசிப்போமாக, தானியேல் புஸ்தகம் 10:19. பாருங்கள், அழகான ஒரு குரல். பிரியமான புருஷனே பயப்படாதே, சமாதானம். யாருக்கு? ஆழமாய் தீர்மானத்தில் நின்றவனுக்கு. யாருக்கு? தேவனுக்கு என்று வைராக்கியம் நின்றவனுக்கு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். உனக்கு சமாதானம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்காய் உண்மையாய் வாழ முடியுமா? வைராக்கியமா நிற்க முடியுமா? ஆழமான தீர்மானத்தோடு உறுதியாய் கர்த்தரை சார்ந்து நீ நிற்பாயா? உனக்கு கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன். ஆமென். உலகமே ஒன்று சேரட்டும், சகலத்தை சிருஷ்டித்த தேவன் நம்முடைய கர்த்தர். ஆண்டவருக்காக நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நிற்கிறார். உலகமே ஒரு பக்கம் நிற்கலாம், ஆனால் உன்னோடு ஒருவர் நிற்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் உன்னோடு நிற்பார். அதான சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. அடுத்தது, திடன் கொள். திடன் கொள் என்றான்.
ஆமென், ஹல்லேலூயா. திருடன் கொல் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் வைராக்கியமாக நிற்கிற ஒரு மனுஷனுக்காய் கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வேதத்தில் பார்க்கும்போது இன்னும் சில காரியங்களை பார்க்க முடியும். தானியேல் புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் போது பாருங்கள், வாசிப்போமாக. நீயோ வென்றால் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் மரண நேரம் வரையிலே உண்மையாக இருந்தான். அதான் அவனுடைய ஆச்சரியம். மரண நேரம் வரையிலே, கடைசி மூச்சு வரையிலே, தொடக்கத்திலிருந்து கடைசி மூச்சு வரையிலே அவன் உண்மையாக இருந்தான். வேற சொல்லுகிற நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, இளைப்பாறிக்கொன்று, நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய். பிரதிபலன். ஆமென், ஹல்லேலூயா. தொடக்கத்தில் ஆழமான தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட். விண்ணப்பிக்க கூடாதென்று சட்டம் போட்ட போதிலும் பதிவாக அவன் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படி ஜெபித்தான். அப்படிப்பட்டவனை பார்த்து சொன்ன, உனக்கு சமாதானம் என்று சொன்னார். அடுத்தபடி என்ன சொன்னார் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். முடிவு மட்டும் போயிரு, இளைப்பார், பிரதிபலன் முடிவில். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடக்கம் முதல் முடிவு வரையிலேயும். அவன் பவுலும் தான் சொல்லுகிறார், நல்ல போராட்டம், வேத வசனத்தின்படி உள்ள ஒரு வாழ்க்கை, தேவ சித்தத்தின்படி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆமென். ஓட்டம் சரியாய், தேவன் எனக்கு நியமித்த ஓட்டத்தை சரியாய் ஓடினேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எவ்வளவு சூழ்நிலை எதிர்மாறாய் வந்த போதிலும் கூட விசுவாசத்தை விட்டு பின்திரும்பவில்லை. எனக்காக நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டு சொன்னது போல தானியேலை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அதில் முடிவிலே ஒரு சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய், நீ இளைப்பாறிக்கொன்று. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் 1000 நெருக்கங்கள், 1000 போராட்டங்கள், 1000 கஷ்டங்கள் வரலாம். கர்த்தருக்குள் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது, ஆமென், உங்களுக்கு ஒரு பிரதிபலன் காத்திருக்கிறது. முடிவு வரும் உண்மையுள்ளவனாக இரு. கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். உனக்கும் எனக்கு நல்ல ஒரு பிரதிபலன் காத்திருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படி சொல்லப்பட்டு வாசிப்போமாக. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். ஹல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அதுபோல குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். தேவனுக்கு பிரியமானவள். முட்கள் மத்தியில் லீலி புஷ்பமாகிய பூ எப்படியோ, லீலி புஷ்பம் முட்டாக இருக்கும்போது அதிகமாக அது பாதிப்பில்லை. ஆனால் அது நிரந்தரமாக முட்டாக இருக்க முடியாது. அது கட்டாயம் மலர்ந்தாக வேண்டும். அதில் உள்ள அழகும் அதன் வாசனையும் வெளியே விட்டாக வேண்டும். ஆனால் இவைகளோ முள்கள் நடுவே இருக்கிறது. அது அப்படியே விடரும்போது காற்று மோத 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 அந்த லில்லி புஷ்பம் காயப்பட ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து வாசனைகள் வெளியேற ஆரம்பிக்கிறது. ஆமென். ஐயோ, என்னை முள்ளுகள் குத்துகிறதே என்று சொல்லி அது தன் செயலை நிறுத்தவில்லை. ஆமென். அதுபோல் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, போராட்டம் நிறைந்த இந்த உலகத்துக்குள் அகப்பட்டிருக்கிறாயோ, நெருக்குகிற மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, நிந்திக்கிற மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, ஐயோ இந்த நிந்தை எனக்கு இருக்கிறது, இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த கஷ்டம் எனக்கு இருக்கிறது, நான் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது, எப்படி நான் ஜெபிப்பது, எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புத கட்டாயம் செய்வார். ஆண்டவர் உன்னைக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறார். முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாள் சகோதரி கண்ணீரோடு அழுதாள். பாஸ்டர், என்னை
கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துலையும் எனக்கு நிம்மதி இல்லை, என்னுடைய அம்மா வீட்லேயும் நிம்மதி இல்லை. கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டில் நான் எங்கேயாவது முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தா எல்லாரும் வந்து என்னை கடினமாக அடிப்பார்கள், காரி துப்புவார்கள், என்னை ஜெபிக்கவே விட மாட்டார்கள், என்னை வேதனைப்படுத்துவார்கள். ஐயோ, அங்கே அப்படி இருக்கிறதே, அம்மா வீட்டுக்கு நான் போகலாம், அங்கே என் சகோதரர் தானே, அவர்களாகிலும் எனக்கு ஜெபிக்க தடுக்க மாட்டான்னு சொல்லி அங்கு வந்தாலும் முழங்கால் படி ஜெபித்தால் அங்கேயும் இதே பிரச்சனை. நான் எங்கே செய்கிறது என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரியல. நான் யாருக்கு தெரியாமல் காட்டில் போய் மரத்து முட்டில் போய் முழங்கால் படி நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் பாஸ்டர்னு ஒரு சகோதரி கண்ணீரோடு எனக்கு சொன்னார். அதனை கவலைப்படாதம்மா, கர்த்தரோடு கூட இருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியிலேயும் ஜெபிக்க நீ தனியிடம் தேடி செல்லுகிறாயே, உன்னை கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார்ன்னு சொல்லி தைரியப்படுத்தினேன். அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க கூட முடியாதபடி, கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி, வேதத்தை வாசிக்க தியானிக்க முடியாதபடி, சத்தியத்தை கேட்க முடியாதபடி தடைப்பட்டிருக்கிறார்கள், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போல. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகம் நமக்கு ஒரு முள் போன்றது தான். உங்கள் குடும்பங்கள் முள் போன்றது தான். நீங்கள் வேலை செய்கிற இடம் ஒரு முள் போன்ற ஒரு சூழ்நிலை தான். ஆமென். நீங்கள் வசிக்கிற இடம் முள் போன்ற ஒரு சூழ்நிலை தான். ஒரு நீங்கள் வாடகை வீட்டில் தங்கி கொண்டிருக்கிற வீட்டால் முல்லை போல உங்களை குத்தலாம். ஆனால் மறந்து விடாதிருங்கள், அதன் மத்தியில், முள்கள் மத்தியில் நீ ஒரு லில்லி புஷ்பந்தான் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆமென். ஏனென்றால் அதுக்கு வாசனை கொடுக்கத்தான் முடியுமே தவிர வேறு ஒன்று செய்ய முடியாது. வாசனை கொடுக்கத்தான் முடியும். அதுபோல நெருக்கங்கள் மத்தியிலையும் போராட்டங்கள் மத்தியிலையும் வாசனை கொடுப்பதை தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், உன்னத பாட்டின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படி சொல்லுகிற, வாசிப்போமாக. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முள்கள் மத்தியில் லீலி புஷ்பம் போல் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கும் எனக்கும் சார்ந்து கொள்ள இந்த வனாந்திர வாழ்க்கையிலையும் ஒரு நேசரின் மார்பு இருக்கிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்தரத்தில் வருகிற இவள் யார்? வனாந்தரமான வாழ்க்கையாக இருந்தாலும், போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும், உங்களுக்கும் எனக்கும் சார்ந்து கொள்ள நேசரின் மார்பு உண்டு என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆறுதல் படுத்துகிற ஒரு மார்பு, அரவணைக்கிற ஒரு கரங்கள் நிறைந்த மார்பு நமக்கு உண்டு. கலங்காதே, பயப்படாதே. கண்ணீரோடு பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நான் என்ன செய்வேன்? தெய்வ பக்தியாய் வாழ முடியவில்லையே, ஜெபிக்க முடியவில்லையே, பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே, நானா பக்கத்திலையும் முள்ளு போல நெருக்கப்படுகிறேன் என்று கலங்கி நிற்கிற தேவ பிள்ளையே, இதோ நேசர் உன்னை சந்திக்க கடந்து வந்திருக்கிறார். நேசர் மேல் சார்ந்து கொண்டு. ஆமென். வனாந்தரத்தில் வருகிற இவள் யார்? அதனுடைய 14 வாசிக்கும்போது, 2வது அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும்போது, வாசிப்போமாக. கண்மலையின் வெடிப்புகளிலும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு முறை வாசிப்போம். கண்மலையின் வெடிப்பு உங்களுக்கும் எனக்கும் மறைந்து கொள்ள இதோ ஒரு கண்மலை, வெடிக்கப்பட்ட கண்மலை இருக்கிறது. கண்மலை வெடிப்புகளிலும் மறைவிடம், வேற உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல கண்மலையின் வெடிப்பு உனக்கும் எனக்கும் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க ஒரு இடம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக எனக்காக பிளக்கப்பட்டதான ஒரு விழா கல்வாரி சிலுவையிலே. ஆமென். ஈட்டியால் குத்தி சிதைக்கப்பட்ட, பிளக்கப்பட்ட ஒரு மார்பகம் நமக்காக காத்திருக்கிறது. அந்த மார்பில் சாய்ந்திருக்கிற உன்னதமான அனுபவம் ஒரு தேவனுடைய பிள்ளை மிகவும் தேவை. அதிக காலம் அல்ல தேவ பிள்ளைகளே, சில காலம் மட்டுமே. காலம் கடைசி. நம்முடைய அருமை மணவாளனாகிய இயேசு அது சீக்கிரமாய் வருகிறார்.
பிரைஸ் தி லார்ட். உன்னத பாட்டு புஸ்தகம் 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. போராட்டங்கள் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, போராட்டத்தின் முடிவில் உனக்கும் எனக்கும் காத்திருக்கிற ஒன்றே ஒன்று என்னவென்றால், ஆமென், நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை என்று அரவணைக்கிற ஒரு நேசர் ஆயத்தமாக இருக்கிறார். தானியேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீயோ முடிவு வரும் மட்டும் போயிரு, நீங்களை பாரிக்கொண்டு நாட்கள் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். காரணம், தீர்மானத்தில் உறுதியாக இருந்ததனால். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தீர்மானத்தில் உறுதியாக நீ இருக்கும்போது ஒருவேளை முள்ளுகள் மத்தியில் லீலி புஷ்பத்தை போல நீ நெருக்கப்படலாம். கலங்க வேண்டாம். வனாந்தர பாதையில் நீ கடந்து வரலாம். அங்கேயும் நேசருடைய மார்பில் சாய்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மட்டுமல்ல, கண்மனை வெடிப்பு உனக்கு எனக்கு மறைவிடமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான் நம்மை பார்த்து, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை என்று. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென் என்று கர்த்தர் அழைக்கிற ஒரு சத்தம், அது சீக்கிரமாக கேட்க போகிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ சீக்கிரமாக வருகிறேன்னு சொன்ன ஆண்டவர், நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படுகிறதால் சீக்கிரம் வரப்போகிறது. கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இன்றும் உயிர் உள்ள கர்த்தராய் காத்து இருக்கிறார். நமக்காக தேவ சமுதாயங்களை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டு சமுதாயம் அர்ப்பணிப்போமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முட்களுக்குள் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்தி கோள்களுக்குள் எனக்கு பிரியமானவளும் இருக்கிறான்னு சொல்லப்பட்டது போல, நெருக்கங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம். உங்களுக்காக எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தின அன்பு நேசர் அது சீக்கிரமாக வரப்போகிறார். நம்முடைய அருமை மணவாளன் இயேசு மத்திய ஆகத்தில் வெளிப்பட போகிறார். அதற்கு ஆயத்தப்படுவோமா? ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தானியேலை பார்த்து நீ மிகவும் பிரியமானவன் என்று சொன்னீரப்பா. ஆமாம் ஆண்டவரே, தமக்கு பிரியமானவன் என்று பெயர் பெறுவதற்கு தானியேல் எவ்வளவு ஆழமான தீர்மானம் எடுத்தார் என்று பார்க்கிறோம் அப்பா. அதுபோல இந்த வனாந்தரமான இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு சார்ந்து கொண்டு கடந்து செல்ல நேசன் மார்பு எங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. போராட்டம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில், நெருக்கங்கள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில், கண்ணீரும் துக்கமும் வியாகுலம் நிறைந்த உலக வாழ்க்கையில் எங்களை ஆறுதல் படுத்த, சமாதானப்படுத்த, அரவணைக்க எங்கள் நேசன் கரங்கள் நீட்டப்பட்டிருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இன்று கர்த்தர் கிரியை நடப்பிப்பீராக. பாடுகள் வழியாய் கடன் செல்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த வார்த்தை ஒவ்வொரு தேற்றட்டும், ஆற்றட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.